ஒரு கொடிங்கிறது வெறும் துணித்துண்டு இல்ல, அது ஒரு தேசத்தோட கதையையே சொல்லும். கேம்ரூன் கொடி பிரிவினை, மறு ஒருங்கிணைப்பு, அப்புறம் ஒற்றுமைக்கான தேடல்னு ஒரு பெரிய பயணத்தையே சொல்லுது. ஆனா அந்த ஒத்த தங்க நட்சத்திரத்துக்கு பின்னாடி என்ன கதை ஒளிஞ்சிருக்கு அதை தெரிஞ்சிக்க நாம காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போகணும். நம்ம கதை 1884ல தொடங்குது. அப்போதான் கேமரூன் ஜெர்மனியோட பாதுகாப்பு பகுதியா மாறுச்சு. ஜெர்மனி ஒரு சின்னத்தை கூட வடிவமாச்சாங்க. ஆனா முதலாம் உலகப் போர் காரணமா அது கேமரூன் மண்ணை தொடவே இல்ல. போருக்கு அப்புறம் கேமரூன் பிரிக்கப்பட்டுச்சு. பெரும்பகுதி பிரான்சுக்கும் ஒரு சின்ன பகுதி பிரிட்டனுக்கும் போச்சு. 1957ல சுதந்திர காத்து வீச ஆரம்பிச்சது. அப்போ பிரெஞ்சு கேமரூன் பான் ஆப்பிரிக்கா கொள்கையால ஈர்க்கப்பட்டு ஒரு கொடியை ஏத்துக்கிட்டாங்க. இந்த பான் ஆப்பிரிக்கா வண்ணங்களை ஏத்துக்கிட்ட இரண்டாவது ஆப்பிரிக்க நாடு கேமரூன் தான். இது ஒரு பெரிய விஷயம். ஆனா கதையோட முதல் அத்தியாயம் மட்டும்தான் இது. தேசமே மாறப்போகுது, அப்போ கொடியும் மாறணும் இல்லையா? 1961ல பிரிட்டிஷ் பிரெஞ்சு பகுதிகள் மறுபடியும் ஒன்னு சேர முடிவு செஞ்சாங்க. ஒரு புதிய கூட்டாட்சி குடியரசு உருவாச்சு. இந்த புதிய கூட்டாட்சிக்கு ஒரு புதிய சின்னம் தேவைப்பட்டுச்சு. அத பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கொடி. பச்சை நிறப்பட்டையில 2 தங்க நட்சத்திரங்கள். கூட்டமைப்போட 2 மாநிலங்களையும் இது குறிச்சது. ஆனா இந்த கூட்டாட்சி அமைப்பு ரொம்ப நாள் நீடிக்கல. 1972ல நாடு ஒரு ஒற்றையாட்சி மாநிலமா மாறுச்சு. 3 வருஷம் கழிச்சு கொடியும் மாறுச்சு. 2 நட்சத்திரங்களுக்கு பதிலா ஒரே ஒரு நட்சத்திரம் கொண்டு வரப்பட்டுச்சு. சிவப்பு பட்டைக்கு நடுவுல இந்த ஒற்றை நட்சத்திரம் வந்துச்சு. இது தேசத்தோட பிரிக்க முடியாத ஒற்றுமையின் சின்னம். ஆனா இந்த ஒற்றுமையின் சின்னம் எல்லாராலையும் அப்படி பார்க்கப்படல. சிலருக்கு இது வேறொரு அர்த்தத்தை கொடுத்தது. பல ஆங்கிலோஃபோன்களுக்கு தங்களோட நட்சத்திரத்தை நீக்குனது அவங்க அடையாளத்தையே அழிக்கிற மாதிரி இருந்துச்சு. சர்ச்சைகள் இருந்தாலும் நவீன கொடியோட அதிகாரப்பூர்வ சின்னம் ஒரு ஒன்றுபட்ட பார்வையை முன்வைக்குது. 250க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல ஒற்றுமைக்கான சின்னம் ரொம்ப முக்கியம், ஆனா சவாலானதும் கூட. காலனித்துவ முத்திரையிலிருந்து ஒற்றுமையின் சின்னம் வரை கேமரூன் கொடி வரலாறு எப்படி அடையாளத்தோட பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது. ஒரு சின்னத்தால ஒரு தேசத்தோட அடையாளத்தை எவ்வளவு தூரம் சுமக்க முடியும்? அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்கும்போது